எந்த சூழ்நிலையானாலும் சமநிலை தவறாத நியாயத்திற்கு பெயர் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. நமது துலாம் ராசிக்காக மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேனல்ல நீங்க உங்களுடைய நாளை தினசரி நாளை பிளான் பண்ணிக்க ஏதுவாக நட்சத்திர ரீதியான பலன்கள், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், நாளின் சிறப்புகள், இன்றைய தினம் என்னென்ன இருக்கிறது, செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன, குடும்ப வாழ்க்கை, தொழில், அலுவலக பணிகள் இன்னைக்கு எப்படி அமையுங்கிற முக்கியமான சில பலன்களை நமது துலாம் ராசிக்காக இந்த வீடியோல காண இருக்கிறோம். நண்பர்களே, இது கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள். எனவே உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடலாம். எனது பெயர் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களது நலனை தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல உங்க நலனை நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதிங்க 2026ஆம் வருடம், வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்துல பராபவ வருடம், சித்திரை மாதம் 4ஆம் நாள். இன்றைய தின கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய், சனி, புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. நமது துலாம் ராசிக்கு மேஷத்துல சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை மிகப்பெரிய நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதாக அமைகிறது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறதுங்க. ரொம்ப கஷ்டம்னு மற்றவங்க சொல்லக்கூடிய வேலைகளை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் துணையாக இருந்து உங்களுக்கு சிறப்பாக தோள் கொடுத்து உதவக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க. எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். அப்பப்போ குழந்தையை போன்ற ஒரு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு புரிந்துணர்வை உங்களது ஃபினான்சியலாக, பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தி கொண்டால் பண இழப்பை கூட நீங்கள் லாபகமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ சிந்தித்து செயல்படுங்கள். பண விஷயத்தில் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க. சுபகாரியங்களுக்காக சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. பெரும்பாலான காரிய தடைகள் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே நீங்கள் மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் இப்பொழுது மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக நல்ல தன லாபத்தை வியாபாரம் உங்களுக்கு அளிக்க காத்திருக்கிறது. எனவே வியாபாரிகளுக்கு நல்ல பண வருமானம் பெருகும். பொருளாதார நிலை உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழில் சம்பந்தமாக இன்னைக்கு நீங்க என்ன வேணா செய்யலாங்க. உங்க தொழிலுக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறதுனால வியாபாரிகள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். பெரிய வளர்ச்சியை வியாபாரத்தில் நீங்க உருவாக்க முடியுங்க. தொழிலை நீங்க புதிய கிளை ஆரம்பிக்கிறது போன்ற விரிவுபடுத்துதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். தொழில் ரீதியாக பண வரவுகள் கூடும். பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கிகள் எல்லாத்தையும் கொடுத்து முடிப்பீங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்களும் கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார நிலை சூப்பராக உயரக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமையுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அமையுதுங்க. உங்களது அலுவலக பணிகளில் உங்களுடைய கடினமான உழைப்புகள் கவனிக்கப்படும். அதன் காரணமாக நீங்கள் உங்களது பதவியை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகுங்க. உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்களுக்கு உத்தியோகத்தில் என்னென்ன சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பெரும்பாலான சலுகைகள் இன்று தினம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உத்தியோக பணிகளை இன்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாளாக அமைகிறதுங்க. எனவே உங்களது வேலையில் இங்கே கூடுதல் கவனம் செலுத்துங்க. அற்புதமான ஒரு நாள் இன்று தினம். திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையாக மாலை நேரத்தை நீங்கள் செலவிடலாம். அதற்காக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்வதாக அமையுங்க. முடிந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அதிகமான நேரத்தை மாலை நேரத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கை துணை ஒரு வழியில நல்ல செய்திகள், அனுகூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. கடன் தொடர்பான பிரச்சனை எல்லாமே உங்களால் இன்றைய தினம் குறைத்துக் கொள்ள முடியும். புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக ஏற்படுங்க. சுபகாரியங்களுக்காக பயணங்கள் செய்வீங்க. ஓய்வு நேரம் கிடைச்சது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படியுங்கள். அதன் மூலமாக மனதில் பல தொல்லைகளுக்கான நிவாரணங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்குங்க. புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம். நீங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, உங்க காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லதுங்க. உங்களது முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை திணிக்க கூடாது உங்க காதலர்கிட்ட. அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில நீங்க சிறப்பான நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் உங்களது காதலர் மீது உங்களது முடிவை திணிக்க விரும்பினீங்க அப்படின்னா அதனால உங்க நலன் தான் பாதிக்கப்படும். ஸோ பொறுமையாக நீங்க உங்க நிலைமையை ஹேண்டில் பண்றது நல்லதுங்க. உங்களுக்கும் உங்களது மனக்கவர்ந்த காதலருக்கும் இடையிலான உறவு மேஜிக்கலாக மாறுவதை நீங்கள் அதன் மூலமாக தான் உணர முடியும். ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் திணிக்கக்கூடாது. உங்கள் காதலர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறது நல்லதுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். புத்தகம் படிங்க. அதன் மூலமாக உங்களுக்கு
நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நீங்கள் உங்களது பாடங்களை ரிவிஷன் பண்றதுக்கு காலை பொழுதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதன் மூலமாக கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒன்று கூடி உங்க நண்பர்கள் கூட நீங்க சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடிய நல்ல ஒரு கலந்துரையாடக்கூடிய சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் அல்லது வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள், ஏதாவது திட்டங்கள் நீங்கள் தீட்ட முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். அது புதிய வாய்ப்புகளை, புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்க வியாபாரத்துக்காக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டவசமாக நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்க நண்பர்களே. நீங்கள் வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூ நீங்க மிஸ் பண்ணாம அட்டன் பண்றது நல்லதுங்க. ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் இப்பொழுது சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க தொலைபேசியில பேசி உங்களோட வேலைவாய்ப்புகளை உறுதி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் ரிசர்ச் பண்றது மூலமாக புதிய ஜாப் இன்னைக்கு பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக அதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கலாம். தேவையில்லாமல் செல்போனை நீங்கள் பயன்படுத்துறத நீங்கள் உங்கள் ஜாபுக்காக இன்றைய தினம் பயன்படுத்துங்க. சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். பயணங்களை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சாங்கிறத செக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் மற்ற வேலைகளை பார்க்கறது நல்லதுங்க. நல்ல உற்சாகமான நல்ல ஆற்றல் மிக்க மனநிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. பயணங்கள் செய்யும்போது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால வாட்டர் பாட்டில்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்து நீங்கள் உங்களது ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த இடுப்பு வலி, தோள்பட்டை வலிகளை நீங்கள் போக்குறதுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் அற்புதமாக மாறும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான கூடுதல் நேரத்தை நீங்கள் ஒதுக்குறது நல்லதுங்க. செல்ஃபோன் பார்க்கறத குறைச்சிட்டு குடும்பத்தோட நேரத்தை அதிகமாக செலவிடுங்கள். நீங்கள் ஈஸியாக உங்கள் காரியங்களை முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எனவே எல்லாமே நீங்கள் சூப்பராக இருக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு காணும்போது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள் பெருகும், பொருளாதார நிலை உயரும். எனவே கடன் தொல்லைகளை நீக்கும் போது உங்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும், பிரச்சனைகள் குறையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏற்கனவே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க மனதில் சில வாய்ப்புகள் மிஸ் பண்ணிட்டோன்னு புலம்பிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் இப்பொழுது மீண்டும் கிடைக்கும். ஸோ இந்த தடவை நீங்க மிஸ் பண்ணாம நீங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க. நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 1 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பட்டனை அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களது நலன், நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கீங்களா, அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களது கருத்துக்கள் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் நண்பர்களே. ஸோ நீங்கள் அனைவருமே உங்களது கருத்துக்களை மனதில் படக்கூடிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை தெரிவியுங்கள். மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம துலாம் ராசிக்கு எப்படியெல்லாம் அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.